விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9ல் டைட்டில் வின்னரான திவ்யா அவர்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமா நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ரசிகர்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், அவங்க எந்த ஒரு இன்டர்வியூலையும் நெகட்டிவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணவே இல்லை, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணவே இல்லை, பாசிட்டிவாக தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, எந்த கண்டஸ்டன்ட்டையும் வந்து தப்பாகவே சொல்லலை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அதனால் அது ஒரு கேம் ஷோலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அதில் நடந்ததெல்லாம் வந்து நம்ம சுட்டி காட்டி நம்ம அவங்கள வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் திவ்யா அவர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்து அது ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து பாசிட்டிவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி, இந்த மாதிரி டைட்டில்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, இந்த காசை வச்சு என்ன ஈஸியாரில் பங்களா வாங்குறீங்களா அப்படி இப்படின்லாம் வந்து கேட்டதற்கு, ஏங்க அந்த டிடிஎஸ் ஜிஎஸ்டின்னு என்னென்னமோ இருக்கேங்க, அதெல்லாம் வந்து பார்த்தா அவுட்டரில் கூட நான் இந்த காசுக்கு வந்து எந்த வீடுலாம் வாங்க முடியாது, கார் கிடச்சிருக்கு, அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். அப்பாவுக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து செட்டில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தாங்க போகுது, மற்றபடி ரொம்ப அப்படியே வீடு பங்களான்னு அந்த அளவுக்குலாம் வந்து காசு இன்னும் இது வரலைங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.